ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஜிமினோட 5 ஷாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிமினோட எஃப்எஃப் வந்து டாக்ஸிக் பாய் வந்து நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது வியூஸ் வந்து அந்தளவுக்கு போகிறது கிடையாது. எனக்குமே அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. இதுக்கடுத்து ஸ்டோரி எழுதவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த 5 ஷாட்ஸ் வந்து போட போகிறேன். ஃபோர்ஸ்டு மேரேஜ் பட் ஹி ஹேஸ் எ கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ பார்ட் 1 தான் இது. இந்த 5 ஷாட்ஸோட ஹீரோ வந்து ஜிமன் தான். ஹீரோ நீங்கள் தான் your name. So let's continue to the 5 shot part 1. ஸோ ஸ்டார்டிங் சீன்லே ஜிமுன் வந்து அவங்க அம்மாட்ட கத்திட்டு இருக்கான். இங்கே பாருங்கம்மா, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் சத்தியமாக முடியாது, நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த பொண்ணெல்லாம். அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான்டா. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே உனக்கு அவளுக்கு தானே கல்யாணம் நம்ம பேசலாம் வச்சுருந்தோம். நீ கூட சின்ன வயசில் அவகிட்ட நல்லா தானே விளையாடுவேன். இப்போ என்னம்மா, அது சின்ன வயசுமா, சின்ன வயசுக்கு அதெல்லாம் இங்கே இழுத்துட்டு வராதம்மா. எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது. அந்த பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவள் எவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சாலும் உனக்கு தெரியும்ல. இஷ்டத்துக்கு உனக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போவா, அடுத்து திருப்பி சாரின்னு கேட்பா, நீயும் சேர்த்துப்ப, அப்படி தானே. அந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இப்போ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கார். ஸோ உங்கள் அப்பாவுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, நீ வானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஸோ வானே கல்யாணம் பண்ணிக்கோ. சோயாவெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இதுதான் ஃபைனல், சரியா? உன் மனசை மாற்றிக்க பாரு. நாளைக்கு உனக்கு அவளுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போயிட்டாங்க. ஜிம்முனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி வெளில போகலான்னு பார்த்தா கதவை லாக் பண்ணி ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா. ஸோ இப்போ ஜிம்முனுக்கு ஒரு வழியே தெரில, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மண்டை காஞ்சி போய் தான் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இங்கே வாயனை காட்டினா வாயனுக்கு வந்து இந்த மேரேஜில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு தான். அவளுக்கு ஜிம்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்துருப்பா, ஸ்டில் இப்போ வரைக்கும் பண்ணுறா. ஸோ ஜிம்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சி அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வாயனுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவளுக்கு ஒரு அக்கா இருக்குது, அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அக்கா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, சரி விடு, ரொம்பலாம் பறக்காத, சரியா? சரி சரி, நீ மட்டும் மாமா கல்யாணம் படிக்கும்போது நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்த. அது சரி, இப்போ அதெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டியா? விடு, இந்தா வெட்டிங்கான ட்ரெஸ்ஸு, ரிங்கு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. வாயன் அது எல்லாத்தையும் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்ருக்கேன். இங்கே ஜிம்முனுக்கா அப்படியே பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கான். பார்த்தா அது குறைக்கு இப்போமே செத்துடலாமான்ற தாட்லாம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எது, அந்த வாயனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும், பார்த்துக்கலாம். என்ன ஆயிரப்போகுது, என்ன பண்ணிட போகிறா? எப்படி பார்த்தாலும் எனக்கு சோயா தான். வாயனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்படியே டே வந்து ஸ்கிப் ஆகுது. மறுநாள் கல்யாணம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. வாய் நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கா, மேக்கப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக போட்டுட்ருக்கா, ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வாயனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க அக்காவும் வாயனை பார்த்துட்டு, ஹேன் நீ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குடி, இல்லை நல்லா இருக்கேன்ல? ரொம்ப நல்லா இருக்கு, என் கண்ணே பட்டுரும் போல். ஐயோ, கண்ணெல்லாம் பட்டுற போகுது. அதெல்லாம் வேணாம், உன் கண்ணெலாம் கொல்லி கண்ணு, அதெல்லாம் பட்டா எனக்கு தான் அது ஆயிரும். அது சரிடி, உன் வாய் மட்டும் குறையவே குறையாது அப்படின்னு வாயனோட மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காங்க. வாயனோ சும்மா என் மேக்கப் அழிஞ்சிட போகுது அப்படின்னு ஃபன்னியாக விளையாண்டுட்ருக்கா. வாயனோட ஃப்ரெண்ட்ஸும் வாயனை பார்க்க வந்திருக்காங்க. எங்கே ஜிம்முனா அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கா. ரெடியாக ஆகலை. ஜங்குக்கு தான் வந்து, என்னடா ரெடியாகடா, அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, உன்னை உங்கள் அம்மா வர சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கடா, இந்தா போட்டுக்கோ, போட்டுட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? ஆமாம் பண்ணிக்கோ போ. அப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? வேண்டான்னு முதல்ல ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியதானே? நான் இல்லைடா, எங்கேயும் அம்மா அப்பாவும் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் இந்த சோயா தான் சும்மா இருக்கால, என்ன தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்துட்டு வருது. அவளால் தான் என் அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. பாரு ஜிம்னு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விடு, இந்தா இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட சொல்கிறாங்க. அவனும் சரி அந்த கோட் சூட்டை போட்டு வரான். வந்து வெளில வந்து பார்த்தா சோயா நின்றுட்டுருக்கா. சோயா பார்த்து ஜிம்முனுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்படியே சோயா அப்படின்னு கிட்ட வரும்போது சோயா கேட்குறான், அப்போ அவ்வளோதானா ஜிம்மன், நீ என்ன அவ்வளோதானா, என்னை மறந்துட்டியா, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற? இது நீ ஜஸ்ட் ஒரு கேம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தியா? என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை? அப்போ என்ன இத்தனை நாள் நீ லவ் பண்ணலை ஜிம்மன்? நான் தான் லூஸு மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேனா? சோயா அப்படி இல்லை சோயா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உன்னை இதை ரியலாக பண்ணிக்க போகிறதில்ல. என்ன பண்ணிக்க போகிறதில்ல? உங்கள் அம்மா என்கிட்ட அப்போவுமே சொன்னாங்க, அவனுக்கு கல்யாணம், நீ அவன் லைஃப்பில் வராதுன்னு. நான் அப்போல்லாம் இருக்காது, என் ஜிம்மன் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி வந்தா நீ இங்கே ரெடி ஆகிட்டுருக்க. என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா ஜிம்மன்? என்கிட்ட இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்க. சோயா லெட் மீ எக்ஸ்பிளைன்.
நீ தெளிவா கேளு. எதையும் பாதியில கேட்டுட்டு இப்படி முடிவு பண்ணாத. நான் உன்கிட்ட சொல்ல வரத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. இல்ல போதும். எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஓவர்ல அப்படின்னு அங்கேருந்து அவள் பாட்டுக்கு ஓடிட்டா. ஜிம்முன்னு பின்னாடியே ஓடலான்னு பார்த்தா ஜிம்னோட தம்பி விட மாட்டேங்கிறான். எங்கே போகிற நீ? அம்மா கூப்பிடுறாங்க. டேய் நீ விட்றா என்னைய. அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. உன் எக்ஸ் பின்னாடி ஓடலாம் நேரம் இல்லை. இப்போ உனக்கு புது பின்னாடி வந்துருச்சு. அவள் பின்னாடி வேணா ஓடு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஜிம்னோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்க வந்து என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க? அதுமா பரவாயில்லையடா ஜிமன், நீ ரொம்ப அழகா இருக்க. என் பையன் எப்பயுமே ஹேண்ட்ஸம் தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸமாக என் கண்ணுக்கு தெரியுறான். சரி போ, எல்லோரும் வெட்டிங் ஹாலில் அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் நில்லு. அதுக்கப்புறம் தானே பொண்ணு வரணும். போ அம்மா. அது எதுவும் பேசக்கூடாது, போய் நில்லுன்னு சொன்னேன். ஆனால் அம்மா. என்ன ஜிமன்? என்ன என்ன உனக்கு என்ன சொல்லணும்? ஜிமன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஜிமன் அவங்க அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுட்டு எதுவும் சொல்ல முடியாமல் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, போய் நில்லு. சரி அப்படின்னு ஜிமன் அந்த ஃபாதர் முன்னாடி தான் வந்து நிற்கிறான். ஸோ இப்போ வாயனை வந்து கூட்டு வர சொல்கிறாங்க. வாயனும் அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அந்த கதவு அப்படியே திறக்குது. ஜிமனும் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புகிறான். வாயன் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அங்கே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே வரா. ஜிம்மனுக்கு என்னென்னா வாயனோட அந்த சிரிப்பை பார்த்து ஒரு மாதிரி கோவம் தான் வருது. அவன் மேலே அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு மாதிரி கடுப்பில் தான் பார்த்துட்ருக்கான். பட் இருந்தாலும் யோசிக்கிறான், இவன் இவ்வளோ அழகாக இருக்கா? சின்ன வயசில் ஏதோ பரட்டத்தலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்க அக்லியாக தானே இருப்பா. இவன் என்னிலேருந்து இவ்வளோ அழகாக மாறினா அப்படின்னு ஜிம்மன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சி இவன் இவ்வளோ அழகாக இருக்காளா? அதெல்லாம் இருக்காது, எல்லாம் மேக்கப்பாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். வாயனோட கையை அவங்க அப்பா கொடுக்குறாரு. ஆனால் ஜிம்மன் அதை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். வாயன் பார்க்கல, என்ன வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜிம்மனை ஒரு மாதிரி பார்க்குறா. அவங்க அம்மா அங்கேருந்து ஜிம்மன் என்ன பண்ணுறா அப்படின்னு சவுண்டு விட்டதுக்கப்புறம் தான் அவன் அந்த கையே வாங்குறான். வாங்கி ஃபாதர் முன்னாடி திரும்பினா ஃபாதர் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது வாயன் ஃபாஸ்ட்டாக சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டா. ஜிம்மன் ஷாக் ஆகி பார்க்குறான். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, சொல்லுப்பா ஜிம்மன், உனக்கு சம்மதமா? சம்மதம் ஃபாதர். சரி அப்போ இந்த ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனும் ஃபஸ்ட்டு வாயனோட கையில் ரிங்கை போட்டு விட்டான். வாயனும் ரிங்கும் போட்டு விட்றா. போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மனாக பார்க்குறான். இதை வேற பண்ணணுமா? ஐயோ எங்கள் ஆத்தா வேற முறைக்குதே அப்படின்னு வாயனோட கையில் மட்டும் சின்னதாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டான். ஃபாதரும் சொல்கிறாரு, இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க, நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பொக்கேவெல்லாம் தூக்கி போடணும்ல. ஜிம்மன் அதுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு பொறுமை இல்லாமல், சீக்கிரம் தூக்கி போடுறியா? கவுண்ட் டவுன் பண்ணதுக்கப்புறம் தானே தூக்கி போடணும். கவுண்ட் டவுன் இதில் வர குறைச்சல் இல்லை அப்படின்னு அப்படியே ஜிம்மன் ஒரு மாதிரி கடுப்பாய் திரும்பிக்கிட்டான். வாயின் பார்க்குறான், என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஹாப்பியாக இல்லாமல் சேடாக நின்றுட்டுருக்கான்? சரி சரியாயிருவான் அப்படின்னு அவளும் இது கண்டுக்காமல் அதை தூக்கி போடுறா. அது பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான் பிடிக்கிறா. அவனு சிரிச்சுட்டே, அப்போ நெக்ஸ்ட்டு உனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. சரி வா போகலாமா? போகலாம், இரு நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அக்காவுக்கும் குட் பை சொல்லிட்டு வரேன். ஏன் அது நீ முன்னாடி சொல்ல, அப்போ தான் சொல்ல போறியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? சீக்கிரம் சொல்லிட்டு வா. ஜிம்மன் அப்போன்னு ஒரு மாதிரி தனியாக நின்றுட்டுருக்கா. ஜிம்மன் அங்கே விட்டுட்டு அவன் பாட்டு காருக்குள்ளே போய் ஏறி உட்காந்துக்கிட்டான். ஜிம்மனோட அம்மா தான் வந்து, விடுமா அவன் கொஞ்சம் அப்படி தான். சரி ஆண்டி விடுங்க அப்படின்னு அவள் அம்மா அப்பாவை ஹக் பண்ணி, இதுக்கு அடுத்து நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் சரியா? சரிம்மா அப்பா பார்த்துக்கிறேன். எங்கே ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். நீங்கள் உண்மையாகவே உங்களை பார்த்துப்பீங்களாப்பா? நீங்களும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன? வாயன்மா இப்போ தான் உனக்கே மேரேஜ் முடிஞ்சிருக்கு, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? போ இங்கேருந்து, மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறப்பார் போ அப்படின்னு அவரை ஹக் பண்ணி அனுப்பி விட்றாரு. வாயனும் அவங்க அக்கா ஹக் பண்ணி அழுதுட்டு, நீ தான் அப்பா பக்கத்தில் இப்போ இருக்க, அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோப்புன்னு சொல்லிட்டு வாயனும் அப்படியே கார்கிட்ட தான் வந்து ஏறுறா. வாயன் கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருக்கா. ஜிம்மன் பார்க்குறான், இவ்வளோ நேரம் நல்லா பல்ல கட்டிகிட்டு இருந்தா இப்போ என்ன சோகம் அப்படின்னு நேராக காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். வாயனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிம்மன் நீ என்ன பண்ணுற? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு பயமாக இருக்குது. நீ என்ன கல்யாணத்தன்னைக்கு என்னை சாகடிக்க போறியா என்ன? ஏன் அப்படி நீ செத்துட்டா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. என் மேலே தான் பழி விழும். அப்போல்லாம் உனக்கு கொன்ற மாட்டேன். ஓ அப்போ என்னை கொல்லணுன்ற ஐடியாலாம் உனக்கு இருக்கா என்ன? இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தான் பேசுகிறான். அவனுக்கு புரியவே இல்லை, இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு தான் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டான். வான் பார்க்குறா,
வீடு நல்லா இருக்கு சிமன். ம். நல்லா இருக்குல்ல. இருக்கட்டும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கான். வான்னு கூப்பிட்றா. சிமன் ஒரு நிமிஷம். என்ன? என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும். எடுத்துக்கோ. அது எதுக்கு என்கிட்ட கேட்குற? நான் எப்படி தனியாக எடுக்கிறது? அதுவும் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படி எடுக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் போனேன். ஆ இல்லை, அது நான் எப்படி எடுத்துகிட்டு உள்ளே வர்றது? என்னால் தூக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? இப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணும்? இல்லை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வானே இந்த லக்கேஜெல்லாம் 2 எடுக்கிறா. அவளால் சுத்தமாக தள்ளிட்டு வர முடியல. தடிக்கு அப்படியே விழுக போகிறா. சிம்முன்னு அப்படியே உன்னோட கையை பிடிச்சிட்டு, நானே எடுத்துகிட்டு வரேன், நீ போ. இல்லை வேணாம், நீ ஒரு மாதிரி என்கிட்ட எரிஞ்சு விழுகிற, நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவளே எடுக்கலான்னு போகிறா. நான் தான் சொல்கிறேன்ல எடுத்துகிட்டு வரேன்னு. அடுத்து நீ குப்புற விழுந்துட்டா உன்னை தூக்க முடியாது. அடுத்து உங்கள் அம்மா அப்பா சேர்ந்து என் மேலே பழி போடுறதுக்கா? என்ன சொன்ன? பின்ன நீ கீழே விழுந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. யாரை பதில் சொல்ல சொல்கிறா? என்னால் பதில் சொல்ல முடியாது. ஓ, அப்போ எனக்கு அம்மா இருக்கா? ஏன் அப்போ உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான். வாயனை ஒரு மாதிரி உடஞ்சிட்டா. அப்படியே சிம்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு, என் அம்மா இறந்து போனது உனக்கு தெரியாதா? இது கூட அப்போ உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அவனை பார்த்து கேட்கும்போது அவனுக்கும் அச்சோ அப்போ அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி வாயனை பார்த்து, இல்லை அது நான் அப்படி இல்லை, எனக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு அவன் கையிலேருந்து அந்த லக்கேஜெல்லாம் வாங்கிட்டு அவளை மேலே போகலான்னு பார்த்தா, ஒரு ரூம் இது தான், மேலே இல்லை. மேலே இல்லையா? ஆனால் மாடியில் தானே உன்னோட ரூம் இருக்குது. ஆமாம், நீ ஒன்று என்னோட ரூமில் இருக்க போகிறதில்ல, இதோ உனக்குன்னு தனி ரூம், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வாயனை வழுக்க டைம் அந்த தனி ரூமில் இருக்க சொல்கிறான். வாயனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், அப்படியா சரி அப்படின்னு அந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான்? நான் அப்படி என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே, அப்படியே இப்படி பிஹேவ் பண்ணுறான். அப்போனா இவனுக்கு என்ன பிடிக்கலையா? அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணத்தன்னைக்கு இவன் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்து பார்க்குறா. பார்த்து சிம்னை காணோம். இன்றைக்கி இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட், பட் சிம்னை காணோம். அவள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா வீட்டுக்குள்ளேயே. ரொம்ப நேரம் ஆயிருக்கும், மணி கிட்டத்தட்ட 12 மணி ஆயிருக்கும். ஆனால் ஜிமன் இன்னும் வரல. அவங்க அக்கா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன பண்ணிகிட்ருக்க? சாரி, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? இல்லை சொல்லுக்கா. என்னடி இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகி போயிருக்க, உன் வாய்ஸில் எதுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது? ஒன்றும் இல்லை. இல்லையே, ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் சேடாக இருக்கே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் ஆகலை. நீ என்ன தூங்கலையா? இல்லை, நீ என்ன பண்ணுறியோ அது பண்ணுறியோ ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு, அதான் கால் பண்ணி கேட்கலாமேன்னு. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைக்கா, ஃபோனை வை அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. அவங்க அக்காவுக்கு தெரியுது சம்திங் ராங் அப்படின்னு. இருந்தாலும் எதுவும் பெருசாக கேட்டுக்காம அவளே சரியாயிருவா, இல்லை அவளே சொல்லுவா அப்படின்னு அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை தான் எடுத்து பார்த்து, நீ என்கிட்ட இல்லைங்கிறது கூட அவனுக்கு தெரிலம்மா. அவன் அந்த அளவுக்கு இருந்திருக்கான். நான் தான் சின்ன வயசில் அவன் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சி இப்போ வரைக்கும் அவனை மட்டுமே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் பைத்தியக்காரியில் ரொம்ப பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கேன், பைத்தியமாக இருந்திருக்கேன். அவன் பொண்ணு கேட்குறதுக்கு கூட அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வந்தாங்க. அவன் தம்பி கூட வந்தான், ஆனால் இவன் வரல. அப்போவுமே நான் யோசிச்சுருந்துருக்கணும் இவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. பட் நான் யோசிக்காமல் இருந்துட்டேன்ல, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே இந்த ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிளையும் அப்படியே படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலையில் ஆயிருக்கும். வாயினா அதே பொசிஷனில் அந்த டைனிங் டேபிளில் தான் படுத்து கிடக்குறா. சிம்மன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். வந்து பார்த்தா இவ இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்ததும், இவன் இங்கே படுத்து கிடக்குறா, இப்போ நைட்டு ஃபுல்லாக எனக்கு வெயிட் பண்ணாலாம் என்ன அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு, ஏய் வாயன் அப்படின்னு எழுப்பி விட்றான். வாயன் அப்படியே கண்ணு முழிச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறா. சிம்மன் இருக்கிறத பார்த்ததும், சிம்மன் நீ நைட்டு ஃபுல்லாக எங்கே போன? நீ நைட்டு ஃபுல்லாக அங்கேயா படுத்து கிடந்த? ஆமாம், உனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னது, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா?
நைட்டு ஃபுல்லா நீ எனக்காண்டி இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ம். ஆமா. நீ வரலைல்ல. எனக்கும் தனியா இருக்க பயமா இருந்துச்சு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஒர்க்குக்கு போயிருந்தேன் அப்படின்னு, அவன் பாட்டுக்கு கிச்சன்ல போய் அவனுக்கு தேவையான ஃபுட்ட பண்ணிட்டு இருக்கான். வான்னு பார்க்குறா. எப்படின்னே தெரிலையே அப்படின்னு. எதுவும் பேசாம, அவ ஒர்க்குக்கு போணும் அப்படின்னு ஜிம்னி கிட்ட சொல்றா. ஜிமினும், போ நானும் ஒர்க்குக்கு போணும் அப்படின்னு. அவனும் கடகடன்னு ஒர்க்குக்கு கிளம்பி வரான். வாயின் அப்பதான் நோட் பண்றா. அவனோட ஸ்டடி ரூம்குள்ள ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கிறத என்னன்னு போய் பார்த்தா, அவனும் சோயாவும் க்ளோஸா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான். ஏதோ வாயின் பார்த்துட்டு ஒரு மாரி உடஞ்சே போயிட்டா. அப்படியே அத பார்த்துட்டே அப்படியே கண்ணீரோட நின்னுட்டுருக்கும்போது, ஜிமன் பார்க்குறான். எத பார்த்து ஒரு மாரி சோகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபோட்டோவ பார்த்ததும் இவ இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவகிட்ட எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்காம, அதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு போறான். வாயின் அப்பலாம் ஒரு மாரி செத்துட்டா. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் வந்து